எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். வீட்டுக்கு வந்த பாய்ஸாவோட நினைவுகள் முழுசுமே சாய்பாபா மேலேயே இருக்கு. தன்னுடைய வீட்டு வேலைகளில் அவளால் முழுசா கவனம் செலுத்தவே முடியல. இதை பார்த்து அவளோட கணவர், நீ அந்த பால சன்னியாசியை நினைச்சு கவலைப்படுறேன்னு நினைக்கிறேன். அவன் சாப்பிட்டானா, தூங்கினானா, ரொம்ப குளிருமே அப்படின்னு நினைச்சு தானே நீ வருத்தப்படுற. சரி வா, நம்ம போய் அவனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறார். ஆனால் சாய்பாபாவோ தான் தன்னோட குருவை காட்டி கொடுத்துட்டு தான் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கார். அதுக்காக குரு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறார். இருட்டு நேரத்தில் அங்கே வந்த பாய்ஸாவும் அவளோட கணவரும் சாய்பாபா தியானத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு பக்கத்திலேயே தாங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டையும் கம்பளியும் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. நல்லவங்க மாதிரி வந்து நம்மளோட அதிகாரங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கிட்ட வெள்ளைக்காரங்களுக்கு அடிமை வேலை செஞ்சிட்டு இருக்கான் குல்கர்னி. அந்த குல்கர்னியை பார்க்கறதுக்காக வெள்ளைக்கார துரை அவனோட வீட்டுக்கு வரான். அந்த வெள்ளைக்காரங்களை தாஜா பண்ணுறதுக்காக குல்கர்னி நம்ம நாட்டு மக்களை அடிமையாக நடத்துகிறான். அந்த வெள்ளைக்கார துரை ஷீரடியையும் அதை சுற்றி இருக்க கிராமங்கள்லையும் யாரும் கூட்டம் போடக்கூடாது, தெருமுனைகளில் கூட யாரும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போடுறான். இதை யாரும் கடைப்பிடிக்கலைன்னா அவங்கள அரசாங்கத்துக்கு எதிரானவங்கன்னு சொல்லி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் கட்டுப்படுத்தாத அதிகாரியான குல்கர்னியையும் ஜெயிலில் போட போகிறதா சொல்கிறான். அப்போது அந்த குல்கர்னியும் அவனோட இருக்காங்க இல்லையா கொஞ்சம் தீய சக்தி ஆட்கள், அவங்களும் பாலயோகி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனோநிலையை மக்கள் மனசில் விதைக்கிறதுக்காக தான் வந்திருப்பானோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதை தடுக்கிறதுக்கான அவசர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. முக்காலமும் உணர்ந்த அந்த பால சன்னியாசி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா முதல்ல தன்னை அந்த மரத்தோட வேர் போல நல்லா நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவுக்கு வந்தவரா அங்கிருந்து கிளம்பிடுறார். அப்போ பால சன்னியாசியை தேடி மெஹல்சாபதியும் பாய்ஸாவும் அங்கே வராங்க. பாய்ஸா தான் நேற்று ராத்திரி கொண்டு வந்து வச்ச சாப்பாடும் கம்பளியும் தொடப்படாமலே இருக்கிறதோட பால சன்னியாசியும் அங்கே காணோமேன்னு ரொம்பவே கவலைப்படுறா. அப்போது அந்த பால சன்னியாசியை விசாரிக்கிறதுக்காக வந்த குல்கர்னியை பார்த்த உடனே அந்த குல்கர்னி தான் சாய்பாபாவை ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு நினச்ச பாய்ஸா குல்கர்னி கிட்ட, அந்த பால சன்னியாசி எங்க, அவனை நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்குறா. அப்போது தொலை தூரத்தில் நடந்து போயிட்டுருக்க பால சன்னியாசியை பார்த்த பாய்ஸா, பால சன்னியாசி போகாத, அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடுறா. ஆனால் அதுக்குள்ள பால சன்னியாசி எந்த பக்கம் போனாருன்னு கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புயலும் புழுதி காத்துமா பயங்கரமாக அடிக்குது. மக்களால் பால சன்னியாசியை தொடர்ந்து பார்க்கவும் முடியல, தொடர்ந்து போகவும் முடியல. ரொம்ப மன வருத்தத்தோடையும் நிராசையோடையும் அவங்க எல்லாரும் வேதனைப்படுறாங்க. தன்னை அம்மான்னு கூப்பிட்ட அந்த பால சன்னியாசியை, நடமாடும் தெய்வத்தை நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்னு நினச்ச பாய்ஸா அப்படியே மயக்கம் போட்டுடுறாங்க.